வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த முதல்வன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றி பாடல்கள். அதை கொடுத்திருந்தார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். காமெடியில் வடிவில் அவர்கள் பயங்கரமாக இந்த படத்தில் கலக்கியிருப்பார். இந்த படத்தில் வில்லத்தனத்தில் ரகுவரன் அவர்கள் மிரட்டி எடுத்திருப்பார். அனைத்து தரக்களாலையும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றுச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் பேரரசு அவர்கள் இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடித்த திருப்பாச்சி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் காமெடி சென்டிமெண்ட் கலந்து எடுத்திருப்பாரு பேரரசு அவர்கள். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அனைத்துமே வெற்றி பாடல்களாக கொடுத்திருப்பாரு மணி சர்மா அவர்கள். இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமாக வரவேற்பு பெற்றுச்சு. இப்பவும் கூட இந்த திரைப்படத்தை சன் டிவியில் போட்டால் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை பயங்கரமாக ரசித்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படும் போது ரசிகர்களால் அதிகமாக கொண்டாடப்பட்டுச்சு. இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடித்த அருணாச்சலம் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களையும் மிகப்பெரிய வெற்றி பாடலாக கொடுத்திருந்தார் தேவா அவர்கள். திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து வசனங்களும் அப்போ மக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் காமெடியில் செந்திலும் ஜனகராஜும் சேர்ந்து கலக்கியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் ஹரி அவர்கள் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்த 6 திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் அனைத்துமே அப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தில் டிஎஸ்பி அவர்கள் ரொம்ப சூப்பராகவே மியூசிக் பண்ணியிருப்பார். வடிவேல் அவர்கள் காமெடியில் பிச்சு உதறி இருப்பார். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் காமெடியில் கலக்கி எடுத்திருப்பார் வடிவேல் அவர்கள். இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் பிரசாந்த் அவர்கள் நடித்த வின்னர் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் வடிவேல் அவர்கள் கைப்புள்ளையாக நடித்த அந்த கதாபாத்திரம். இந்த திரைப்படம் கைப்புள்ளைங்கிற அந்த கதாபாத்திரத்துக்காகவே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்துச்சு. இப்போ வரையுமே இந்த படத்தில் வர காமெடி சீன்கள் மீம் டெம்ப்ளேட்டாக உலா வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு.